அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. குறிப்பாக பண தேவை இருக்கிறவங்க எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். பணம்ட்டு மட்டும் இல்லை, சொந்த வீடு, வேலை, திருமணம்னு எதுக்காக இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். ஆனால் இப்போது நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த பண கஷ்டம் தான் அதிகப்படியாக இருக்குது. நம்மளுடைய சேனலில் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுற நிறைய கமெண்ட்ஸ் எதை பற்றி இருக்குன்னா, எனக்கு உடனடியாக 2 லட்சம் தேவைப்படுது, இந்த வாரத்துக்குள்ளே 10 லட்சம் தேவைப்படுது, கடன் சுமை கழுத்தை நெரிக்குது, எப்படியாவது இந்த கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பண தேவைக்குண்டான மாதிரி தான் எல்லா கமெண்ட்ஸும் இருக்குது. அப்போ அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் பணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவைப்பட்டுட்டே இருக்குது. அதனால் இது பணவரவுக்காக நீங்கள் செஞ்சீங்கனாலும் 100% ஒர்க் ஆகும். இல்லை வேறு எந்த நிறைவேறாத விருப்பங்கள் நிறைவேறுவதற்கும் நீங்கள் தாராளமாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். அது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பங்குனி உத்திரம் வருது. இப்போ இந்த பங்குனி உத்திரம் ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறதும் நல்ல பலனை நமக்கு கொடுக்கும். இருந்தாலும் நமக்கு கேட்டதையெல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய நம்முடைய முருகப்பெருமானுக்கு 11 நாட்கள் அல்லது 6 நாட்கள் அப்படின்னு விரதம் இருக்கும்போது இன்னும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். நம்மளுடைய சேனலில் நேற்று மாலை நேரத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எப்போது தொடங்குனா 11 நாட்கள் விரதம் கரெக்டாக அந்த பங்குனி உத்தரத்தோடு முடியும், எப்போ தொடங்குனா 6 நாட்கள் விரதம் அந்த பங்குனி உத்தரத்தில் முடியும், மேலும் விரதத்தின் போது என்னவெல்லாம் செய்யலாம் செய்யவே கூடாது அப்படிங்கிறத குறித்து பதிவு போட்டிருந்தேன். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா லிங்க்கு நான் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்து பலனடையுங்க. சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த நாளினுடைய சிறப்பு குறித்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி மார்ச் மாதத்தின் 31ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 17ஆம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை. திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. அடுத்ததாக இன்றைக்கி நமக்கு உடனடி பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய 897 அப்படிங்கிற காம்பினேஷன் இருக்குதுங்க. அது இங்கே எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பங்குனி மாதத்தின் 17ஆம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை 1+7 ஆட் பண்ணும்போது நமக்கு 8ங்கிற நம்பர் கிடைக்கும். அடுத்தது இந்த வருடம் பார்த்திங்கன்னா 2025வது வருடம். இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு 9 அப்படின்னு கிடைக்கும். அடுத்ததாக இது 25வது வருடம் அப்படின்னு மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதனுடைய கூட்டுத்தொகை உங்களுக்கு 7 அப்படின்னு கிடைக்கும். யாருக்கு எப்போ எமர்ஜென்சியாக பணம் தேவைப்படுதோ அவங்கெல்லாம் இப்போ நான் சொன்ன இந்த 897 அப்படிங்கிற நம்பரை ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கரை பயன்படுத்தி உங்களுடைய இடது கையினுடைய அந்த மணிக்கட்டு பகுதியில் எழுதிக்கிட்டு மனதார இந்த பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை வச்சு எவ்வளோ பணம் உங்களுக்கு உடனடியாக வேணுமோ, அதாவது நேர்மையாக கேட்கணும். 1 கோடி வேணும், 2 கோடி வேணும் அப்படி கேட்காம இப்போ உங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷனுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் நீங்கள் கேட்டிங்கும்போது கட்டாயம் அது நிறைவேற்றி தரும். எந்த நாளில் வேணாலும் கேட்கலாம். இன்றைக்கி அதுக்குண்டான சேர்க்கை இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாகவே உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். சரி, இப்போ இந்த நாளில் செய்ய வேண்டிய சிம்பிளான பரிகாரம் குறித்து பார்த்துடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எப்பேற்பட்ட விருப்பங்கள் நிறைவேறுவதற்கும் நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம். இது செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் ட்ரை பண்ணலாம். மேலும் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். நீங்கள் உங்கள் வீட்லேயே இல்லை, லீவுக்காக அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்க, அக்காவுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்க அப்படின்னாலும் அங்கேருந்தும் தாராளமாக இதை நீங்கள் செய்யலாம். இதுக்கு முதல்ல நம்பிக்கை அப்படிங்கிறது ஒன்று மட்டும்தான் வேணும். நம்ம இது செய்யும் போதே இது நடக்குமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. அது வேஸ்ட்டு தான். ஏன்னா கமெண்ட்டில் இது செஞ்சால் கண்டிப்பாக நடக்குமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்குறீங்க. இது நடக்குமா பழிக்குமா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் இருந்ததுன்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு அர்த்தம். நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் செய்கிற காரியம் வேஸ்ட்டு தான். அது பலன் கொடுக்காது. அதனால் இதையும் யார் நம்புறீங்களோ அவங்க மட்டும் செய்யுங்க. சரி, இது எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் செய்யுங்க, எந்த தவறுமே கிடையாது.
கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு ராகு காலம் யமகண்டம் கூட பார்க்க தேவையில்லை. சரி, இதை எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தலாம். இதுக்கு வந்து நமக்கு 2 டம்ளரில் தண்ணீர் வந்து தேவைப்படுது, அல்லது 2 பவுல் இருந்துச்சு அப்படின்னா கூட எடுத்துக்கலாம். இது வந்து கண்ணாடியாக இருக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. அதாவது கண்ணாடி டம்ளரோ பவுலோ வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு. அது இல்லைன்னா பீங்கான் கப்பு 2 இருந்துச்சுன்னா அது வந்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா மண்ணில் வந்துட்டு டம்ளர் இருந்துச்சு, களிமண் டம்ளர் அப்படின்னா அது வந்துட்டு பயன்படுத்துங்க. இந்த 3லேயும் தான் பஞ்சபூத சக்தி வந்து இருக்குது. சரி, இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் எங்களுக்கு இந்த 3 மெட்டீரியலும் வீட்டில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சில்வர் டம்ளரே 2 கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க. பரிகாரத்துக்கு பயன்படுத்துக்கு முன்னாடி நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து 1 டம்ளரில் மட்டும் தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க. குடிக்கக்கூடிய தண்ணீர் 1 டம்ளரில் மட்டும் நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. எந்த கோடும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் எழுதுவதற்கு ப்ளூ கலரில் இங்க் வரக்கூடிய பேனை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே போதும். இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எந்த ரூமில் வேணாலும் உட்காந்துக்கலாம். ஹாலில் உட்காந்துக்கலாம், பெட்ரூமில் உட்காந்துக்கலாம், பால்கனியில் உட்காந்துக்கலாம், எங்கே வேணாலும் வந்து உட்காந்துக்கலாம். நல்லா டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு இப்போ உங்களுக்கு வந்து பண தேவை இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஃபீஸில் கட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். இல்லை உங்களுக்கே வந்து பர்சனலாக இப்போது லீவ் டைமுங்கிறதுனால சொந்தக்காரங்க உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. இல்லை நீங்களே எங்கேயாவது குழந்தைங்கள கூட்டிகிட்டு எங்கேயாவது போயிட்டு வரலாம், ஒரு சின்ன டூர் மாதிரி போகலாம். அப்படிங்கும்போது அதுக்கு பிரதானமாக தேவைப்படுறது பணம் தான். அப்போ வந்து எனக்கு வந்து இவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நியாயமான அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு ஒரு 50,000 ரூபாய் இந்த வாரத்துக்குள்ளார இருந்தால் நல்லாயிருக்கும், நான் பிளான் பண்ண மாதிரி குழந்தைங்களை கூட்டிகிட்டு எங்கேயாவது போயிட்டு வருவேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து எனக்கு அந்த 50,000 ரூபாய் பணம் வந்து இப்போ என் கையில் இல்லை அப்படிங்கிறத நினச்சி நான் எந்த அளவுக்கு வந்துட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகிறேன். இது இருந்தால் நல்லா இருக்குமே, கையில் இப்போ பணம் இல்லையே, இங்கே இருந்தால் கூட்டிகிட்டு போகலாமே அப்படிங்கிற மாதிரி என்னுடைய ஏக்கங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா. இப்போ கையில் பணம் இல்லைங்கிற ஏக்கம் அதையெல்லாம் வந்து இந்த பேப்பரில் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. அதாவது இப்போ ஒரு 50,000 பணம் வந்து வேண்டும், 80,000 பணம் வந்து வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரில் எழுதிட்டு அதை வந்து இந்த தண்ணியினுடைய வெளிப்புறத்தில் அந்த டம்ளருக்கு வெளியில் வந்து ஒட்டிட்டு உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் அந்த தண்ணீரை வச்சுட்டு அந்த பணம் இல்லைங்கிறதுனால எந்த அளவுக்கு நீங்கள் வருத்தப்படுறீங்களோ அதையெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு 2 நிமிஷம் டைம் ஒதுக்கி அப்படியே வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள். நல்லா வந்து அதனுடைய சோகத்தை மட்டும் நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு கொண்டு வாங்க. அடுத்ததாக இந்த தண்ணீரை வந்து இன்னொரு டம்ளர் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து மாற்றிக்கோங்க. இப்போ அதில் வந்து ஊற்றிட்டு இன்னொரு பேப்பரை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த 50,000 பணம் வந்து கிடைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி அந்த பேப்பரில் வந்து எழுதுங்க. அதாவது முன்ன வந்து கிடைக்கல, இப்போ வந்து கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த பேப்பரில் வந்து எழுதுகிறோம். இதையும் வந்து நீங்கள் அந்த இதில் வந்து டம்ளர்னுடைய வெளிப்புறத்தில் வந்துட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் இந்த தண்ணீரை வச்சுட்டு முன்பு போலவே கண்களை மூடி முன்ன வந்து பணம் இல்லைன்னா எந்த அளவுக்கு கவலைப்பட்டீங்களோ அதை வந்து நினச்சி பார்த்தீங்க. இப்போ வந்து உங்கள் கையில் வந்து பணம் இருக்குது, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே குழந்தைங்களை கூட்டிகிட்டு ஜாலியாக வந்துட்டு வெக்கேஷன் போயிருக்கீங்க. இல்லை அந்த பணத்தை வச்சு வேறு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க, அந்த விஷயமானது நடந்துருச்சு. அந்த பணம் வந்து இப்போ உங்ககிட்ட இருக்குது. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக வந்துட்டு நீங்கள் நினைக்கணும். கையில் இருக்குது, நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க, எல்லா விருப்பத்தையும் வந்துட்டு நிறைவேற்றிட்டீங்க. அந்த மாதிரி பாசிட்டிவாக ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டீங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்கள கூட்டிகிட்டு அங்கே இங்கேயும் ஜாலியாக போயிட்டு வரீங்க, வந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நீங்கள் கிஃப்ட் வந்து வாங்கி கொடுக்குறீங்க. இந்த மாதிரி அந்த பணம் வந்து என்னென்ன வேலை பண்ணணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவான மைண்ட் தாட் வந்து கொண்டு வந்துக்கோங்க. அதன் பிறகு இந்த பேப்பர் 2 நம்ம எழுதி ஒட்டி வச்சோம் இல்லையா, இந்த 2 பேப்பரையும் நீங்கள் விளக்குலையோ மெழுகுவத்திலையோ காட்டி எரித்து அந்த சாம்பலை வந்துட்டு தூக்கி டஸ்ட்பினில் வந்துட்டு போட்டுருங்க. இந்த தண்ணீர் இப்போ நம்ம பாசிட்டிவாக நினச்சோம் பாருங்கள், அந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிச்சிருங்க. இந்த மெத்தடை நீங்கள் என்றைக்கு செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு வந்து அற்புதமான பலன் கிடைக்கும். இருந்தாலும் இன்றைக்கி ஏன் நம்ம செய்கிறோன்னா, இன்றைக்கி சந்திரனுக்கு உரிய நாளாக இருக்குது இல்லையா, அவருக்கு உரிய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது தண்ணீரை வந்து சொல்லலாம். மேலும் இன்றைக்கி அந்த 897 சேர்க்கையும் இருக்குது இல்லையா, அதனால தான் இன்றைய நாளில் வந்துட்டு உங்களை நான் செய்ய சொல்கிறேன். அனைவரும் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.